ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த மாலை வேளையில கூட ஆண்டவரே, ஒரு நல்ல மழை பெய்யுது, எங்களுக்கு நல்ல ஒரு குளிர்ந்த சூழ்நிலையை கட்டளையிட்டிருக்கிறீர். அதற்கு பயணித்து செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட அமைதலாய் நாங்கள் தடையின்றி இந்த ஸ்டடியை நடத்துறதுக்கு நீர் உதவி செய்யும்படியாக வேண்டி பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்களோட தேவைகளை நீர் அறிவீர், எங்கள் உள்ளத்தின் வாஞ்சைகளை நீர் அறிவீர். இந்த வசனங்களை தியானிக்கிறதற்காக, இந்த வசனங்களை புரிந்து கொள்வதற்காக நாங்க வந்திருக்கிற வேளையில ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா என்னை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, கிருபத்தாங்க உடைய உள்ளத்தை, உடைய சித்தத்தை, உடைய திட்டத்தை நாங்க புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் இந்த நேரத்தை முழுமையாய் ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். வர இருக்கிற மக்களை அழைத்து தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் வந்துட்டோம், ரொம்ப சந்தோஷம். இந்த நாள்ல நம்ம அந்த ஏசாயாவுடைய தீர்க்க தரிசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசனம் எவ்வளவோ காலங்களுக்கு முன்பாகவே, இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் பேசிய தீர்க்க தரிசனங்களை நாம் அந்த புத்தகத்துல வாசிக்கிறோம். அவர் பிறப்பு, அவர் இறப்பு, அவரை பற்றிய காரியங்கள் என்று பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்துல நாம அவருடைய கோபாக்கினையை நாம் பார்த்தோம். கர்த்தர் இந்த ஜனங்கள் மேல அவர்களுடைய பாவங்களை குறிப்பிட்டு சொல்லி அதற்காய் யாரு இது ரொம்ப மியூட்ல வச்சுக்கோங்க தயவு செய்து. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க, சத்தம் கேக்குது. சரி, கர்த்தர் ஜனங்களின் பாவங்களை எவ்விதமாய் காண்கிறார், அதற்கு எவ்விதமாய் அவர் தண்டிக்கிறார், எவ்விதமாய் அந்த ஜனங்களுக்கு வாய்ப்புகள் தருகிறார், மன்னிக்க சித்தமா இருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் திரும்பவும் ஒரு விசை கூட இந்த 8ஆம் வசனத்துல இருந்து நாம பார்த்தோம்னா, இந்த 8ஆம் வசனத்துல ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார் சொல்லி பார்க்கணும். அது என்ன? எச்சரிப்பு. நான் எப்படி தண்டிக்க போட்டேன், நீ சீக்கிரமா மனம் திரும்பு என்று சொல்லுகிற ஒரு காரியம். ஆனா அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிச்சு. அவர்களுக்கு அந்த வார்த்தை பர்டிகுலரா போய் சேர்ந்துச்சு. ஆனா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் எப்பவுமே கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தமா இருக்கட்டும், கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பா இருக்கட்டும், கர்த்தர் கொடுக்கிற செய்தியா இருக்கட்டும், அதற்கு நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இங்க இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா, 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் பாத்தீங்களா, அகந்தையும் மனப்பெருமையுமாய் உள்ள ஜனங்களாய் அவர்கள் நடந்து கொண்டார்கள். எப்படி கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் தரமட்டமாக்கிருவேன், எல்லாம் அழிக்கப்படும் அப்படின்னு சொன்னா, இவங்க சொல்றாங்க செங்கல்ல இருக்கிற பில்டிங் இடிஞ்சா என்ன, நாங்க என்னது இன்னைக்கு இருக்கிற அந்த இன்னொன்னு இருக்கேன், இன்னொரு பில்டிங் பண்றாங்க, ஹாலோ பிளாக்ஸ்ல நாங்க கட்டிக்குவோம், நல்ல காட்டத்தி மரங்கள் வெட்டிப்பட்டா என்ன, நாங்க அதுக்கு பதிலா கேதுரு மரங்களை வைத்துக் கொள்வோம், எப்படி மார்பிள்ல நாங்க கட்டிக்குவோம் அப்படின்னு அந்த சொன்ன எச்சரிப்பையே அலட்சியமாக சொல்லுகிறவரை
ரிஜெக்ட் பண்ற விதமாக, அலட்சியமாக இவர்கள் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் 10ஆம் வசனத்துல அகந்தையும் மனப்பெருமையுமாய் சொல்லுகிற எப்பிராயீமரும், ஏன் எப்பிராயீமர்ன்னு சொல்றாங்க? அந்த இஸ்ரேல் பகுதியில அதிக நம்பர் உள்ள ஜனங்கள் யாருன்னா எப்ராஹிம் கோத்திரம். நமக்கு நல்லா தெரியும், அந்த மேற்பகுதியான இஸ்ரேல் பகுதியில அதனுடைய தலைநகரம் சமாரியா. அங்கதான் அந்த 10 கோத்திரத்தா இருக்காங்க. அந்த 10 கோத்திரத்துல அதிகமாய் இருக்கக்கூடிய ஜனங்கள் யாருன்னு பார்த்தா எப்ராஹிம். அவர்கள் சொல்றதுதான் முக்கியம். அதனால அவங்க என்ன பேசுறாங்கன்னா அகந்தையோடு மனப்பெருமையோடு பேசுறாங்க. அடுத்தது அந்த மாதிரி அவங்க பேசுறது கீழ்ப்புறத்தார் வரைக்கும் வரும். சமாரியாவுக்கும் அதை தாண்டி எருசலேமுக்கும் தெரிய வந்துவிடும். அப்போ இந்த ஜனங்களுக்கும் என்ன ஆகுனா, ஒரு தீய காரியம்னா உடனே பரவிடும். நல்லது சீக்கிரம் வெளியே வராது. ஆனா ஒரு சின்ன கெட்ட காரியம்னா உடனே பரவிடும். அப்போ அந்த மாதிரி அவங்க எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுன்னா எல்லாருக்குள்ளேயும் என்ன வந்துடும், அந்த பக்தி போயிரும், பயம் போயிரும். அவங்களும் கூட இவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, நாமும் அப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு கர்த்தரை ரிஜெக்ட் பண்ற ஒரு சூழ்நிலை எழும்பும்னு சொல்லிதான் கர்த்தர் அங்க எச்சரிக்கிறார். ஆனா இந்த ஜனங்களுக்கு அதற்கு பதில் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க இவர்கள் விரும்பவில்லை. அதனாலதான் கர்த்தர் மிகுந்த வருத்தத்தோடு அவர் பேசுகிறார். தங்களை தாழ்த்தாம, தங்களை உடனே கர்த்தருடைய எச்சரிப்புக்கு பயந்து கீழ்ப்படியாம, அவங்க இன்னும் அவர்கள் மேல சாபங்களையும் இன்னும் தண்டனைகளையும் அவர்கள் மேல ஏற்றிக் கொள்ளும்படியாக இதை குறித்தெல்லாம் அவர்கள் மிகவும் கேர்லெஸ்ஸா, லைட் மைண்டடா அவங்க நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கணும். சில சமயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நிறைய எச்சரிப்புகளை நம்ம கேட்கப்போ நாம சில விஷயங்களை ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்லை. கர்த்தர் வராரு சொல்றாங்க அப்படின்னு அதையும் கூட நம்ம சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறோம். கடைசி காலம் வந்துருச்சு, அதையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறோம். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சீரியஸாவே இன்னைக்கு எடுத்துக்கிறது இல்லை. அன்னைக்கும் அந்த ஜனங்கள் அப்படிதான் டைரக்டா அவங்களுக்கு சொன்ன அந்த எச்சரிப்பை கூட அவங்க எடுத்துக்க விரும்பல. இதனால ஆதலால் கர்த்தர் என்ன செய்யறாரு, ரேப்சியினுடைய சத்துருக்களை அவர்கள் மேல் உயர்த்தி, போன தடவையே பார்த்தோம், ரேப்சின்ங்கிறது இந்த லெபனான் பகுதியில் இருக்கிற அங்குள்ள மக்கள், சிரியா பகுதியில் உள்ள மக்கள், அந்த தலைவன் அந்த சத்துருக்களை இவர்கள் மேல் உயர்த்தி அவர்களுடைய மற்ற சத்துருக்களை அவர்களோட குட்டி கலப்பார். இந்த ஒரு சத்துருவை பத்திரம் இல்ல, இவங்க யாரெல்லாம் இவங்களுக்கு எதிரிகளா இருக்காங்களோ எல்லாரையும் சேர்த்து இஸ்ரேல் ஜனங்கள் மேல போரிடும்படியாக யார் செய்கிறார்? கர்த்தர். அவர் குட்டி கலப்பார். பாத்தீங்களா, எல்லா பிரச்சனைகளும் நமக்கு ஏதோ பிசாசுனாலதான் வருதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். சில சமயங்கள்ல கர்த்தர் நமக்கு புத்தி தரும்படியாக, நாம் அறிந்து கொள்ளும்படியாக, நாம் மனம் திரும்பும்படியாக, எச்சரிக்கப்படும்படியாக கர்த்தரே சில காரியங்களை அனுமதிக்கிறார். இந்த அதிகாரங்கள்ல நாம் அப்படிதான் பார்க்கிறோம். கர்த்தரே இந்த ஜனங்கள் மேல எதிரிகளை வர வைக்கிறார். பாருங்க, முற்புறத்தில் சீரியரும் பிற்புறத்தில் பெலிஸ்தரும். பெலிஸ்தர் எங்க இருந்தாங்க? இந்த காசா ஸ்ட்ரிப். இன்னைக்குமே இந்த காசான்னு சொல்லி நம்ம அதிகமாய் இந்த காசாவுக்காக சேபிக்கிறோம். காசாவை குறித்து செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஒண்ணு மாத்திரம் நல்லா ஞாபகம் வரும், இன்றைக்கு இருக்கிற காசால இருக்கிற மக்கள் அன்றிருந்த பெலிஸ்தியர் அல்ல. அன்றைக்கு இந்த காசா பகுதியில பெலிஸ்தியர்கள் இருந்தாங்க, பிலிஸ்டைன்ஸ். ஆனா இன்றைக்கு அந்த காசா பகுதியில இங்க வந்திருந்த அராபியர்கள், not Philistines, they are Palestinians. Palestinians, they are not Philistines. நல்ல வித்தியாசம் இருக்கு. பாலஸ்தீனர்கள், பெலிஸ்தர்கள். இப்ப இருக்கிறவங்க பாலஸ்தீனர்கள், அரபியர். ஆனா அன்றைக்கு பெலிஸ்தியர்கள் இருந்தாங்க. அந்த பெலிஸ்தியர்களும் உட்பகுதியில் இருக்கிற சீரியரும், அதாவது வடப்புறத்தில் இருக்கிற சீரியரும் எப்படி வருவாங்களாம்?
இஸ்ரவேலை திறந்த வாயால் பட்சிப்பார்கள். எப்படி சிங்கம் வந்து அப்படியே கவுது, ஒரு கரடி, ஒரு மிருகம் அப்படியே வாயை திறந்துட்டு வருதுல, அது மாதிரி வந்து பட்சிப்பாங்க. இங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த இவங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக அவருடைய கோபம் ஆறாமல் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது என்று சொல்லி இதே அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல 3 முறை சொல்கிறார். 10ஆம் அதிகாரத்திலும் சொல்கிறார். ஒரு கோரஸ் பாடுற மாதிரி திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை சொல்றார். என்ன எவ்வளவு அதை அழுத்தமாக்குறார், எவ்வளவு தடவை சொல்லி எச்சரிக்கிறார், ஞாபகப்படுத்துறார். இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கு. ஏன்னா இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமல் இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய கோபத்தை பற்றி, கர்த்தருக்கு பிடிக்கலையே அப்படிங்கறதெல்லாம் பற்றி யோசிக்கிறதுக்கே ஜனங்களுக்கு நேரம் இல்லை. நம்ம சங்கீதம் 149 145 நினைக்கிறேன். அதுல காலைதோறும் அதிகாலையில எழுந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதியும் சொல்லி ஒரு ஜெபம் இருக்கும். நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆனா இந்த ஜனங்கள் அதை பற்றியே கவலைப்படாம இருக்கிறதுனாலதான் அவங்க மனசு அதை பற்றி எல்லாம் யோசிக்கவே இல்லை. பிசாசு ஒண்ணு செய்வான், என்ன, he will make us to be busy. நம்மை அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வான். நம்மை நல்லது செய்ய வைப்பான். நல்ல காரியங்கள் தான் செய்வோம், ஊழியங்களே செய்வோம். சம்டைம்ஸ் ஊழியத்துக்கான ஆயத்தமாவே இருக்கும். ஆனா கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருக்கு முதல் கொடுத்து கர்த்தரோடு செலவழிக்கிற நேரங்களை திருடிடுவோம். பிஸின்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை, ஒரு எக்ஸ்பான்ஷன் என்னன்னா, பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக். யோக்குன்னு சொன்னா நுகம், பிசாசு நுகத்திற்கு அடியாக நம்மை வைத்துக் கொள்ளுகிற ஒரு காரியம். இப்ப நம்ம அடிக்கடி சொல்றோம்ல, ரொம்ப பிஸி ஆயிட்டப்பா அதனால நான் பேச முடியல, ரொம்ப பிஸி ஆயிட்டேன் அதனால ஜபத்துக்கு வர முடியல, ஐயோ நான் ரொம்ப பிஸி, இப்ப எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, இப்ப எல்லாம் இதையெல்லாம் என்ன செய்ய சொல்லாதீங்க. பிஸி பிஸி பிஸின்னு சொல்றது ஒரு ஸ்டைலா போச்சு இன்னைக்கு. அந்த பிஸினா என்ன அர்த்தம்? பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக். நாம யோசிக்கணும். நம்ம பிஸின்னு சொல்லும் போதே யோசிக்கணும், இதை நம்ம தடுக்க முடியுமா, இதை மாற்றி நம்ம கர்த்தருக்கான காரியங்களை செய்யறதுக்கு நேரத்தை உண்டாக்க முடியுமான்னு யோசிக்கணும். நான் பிஸின்னு சொல்றது ரொம்ப ஈஸி, ஏன்னா அது பிசாசோட வேலை. நம்ம எச்சரிப்பா இருக்கணும். இது மாதிரிதான் இங்கேயும் இந்த ஜனங்கள் தங்க மனசை தாழ்த்தாம, தாங்க சொல்லப்பட்ட எச்சரிப்புக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணாம, அவங்க கர்த்தரையே எதிர்த்து பேசி கர்த்தரையே அலட்சியப்படுத்தி துச்சப்படுத்துற ஒரு காரியத்தை பார்க்கணும். அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, இது எல்லாவற்றிலும் என்னுடைய கோபம் ஆறாமல் என் கை நீட்டினபடியே இருக்கிறது. எவ்வளவு ஒரு பயங்கரம் பார்த்தீங்களா? கர்த்தருடைய கருத்தை நம்ம மேல நீட்டும்படியா நாம் வைக்க கூடாது. கர்த்தர் நம்மை அணைக்கிறவர், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். கர்த்தருடைய கரத்துக்குள்ள நாம் அடங்கி இருக்க அழைக்கப்படுகிறோம். நாம் கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருந்தோம்னா நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த கரம் ஒரு பராக்கிரம கரம், நம்ம எதிரிகளை விழச் செய்கிற கரம். ஆனா அந்த கரம் நமக்கு எதிராய் நீட்டப்பட்டிருந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. இப்ப 13, 14, 15 என்ன வாசிக்கிறோம்? ஜனங்கள் பாருங்க, அங்க நல்லா போட்டு பாருங்க, தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும். இப்போ கர்த்தர் அவர்களை அடிக்கிறார், கர்த்தர் அவர்களை சிட்சிக்கிறார். இந்த சிச்சையை பத்தி எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா, தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? ஒரு தகப்பனை போல நம்ம சிச்சிக்கிறார். இப்ப நம்ம குழந்தை தப்பு செஞ்சா தகப்பன் நிச்சயமா பட்டுன்னு ஒரு அடி போடுவாரு.
இந்த மாதிரி செய்யக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அப்ப அந்த மாதிரி அவர் நம்மை சிச்சிக்கிறார். ஆனா நம்ம அதுக்கு ஒரு ரெஸ்பாண்டே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணுவாரு? விட்டுருவாரு. நம்ம ரோமர் 1ஆம் அதிகாரத்துல பாக்குறோம் இல்லையா? கேட்டான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். அந்த கேடான காரியத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்துருவார். போ, நாசமா போ, என்னமோ செய் அப்படின்னு விட்டுருவார். அந்த நிலைமைக்கு நம்ம ஒருபோது போகக்கூடாது. ஏன்னா அவர் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார். அதனாலதான் அவர் அப்படி விட்டுட்டார். ஆகையால் அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேலிலே தலையையும் வாலையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளிலே வெட்டி, சடுதியில அவங்களுடைய முடிவு இருக்கும்னு சொல்லி வசனங்கள்ல பார்க்கிறோம். 37ஆம் அதிகாரத்துல எல்லாம் பார்க்கிறோம். உனக்கு எதிராக இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களேன்னு பார்த்து அவங்கள பார்த்து என்ன செய்யாத, பொறாம கொள்ளாத, சடுதியில அவங்க முடிவு வரும் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அது மாதிரி ஒரே நாளுல எல்லாரையும் வெட்டி போடுவார். யார? தலைய, வாழ, கிளைய, நாணல. யார் இந்த தலை வால்? அந்த இஸ்ரேலி கம்யூனிட்டிக்கு தலையா இருக்கிறவர் யாரு? மூப்பன், எல்டர்ஸ், கணம் பொருந்தியவர்கள், பிரபுக்கள், பெரிய செல்வாக்கு நிறைந்தவர்கள், அதிகாரிகள், அரசாங்கங்கள். அதுதான் வாழுகிறது. என்னது? இந்த மக்களை டீவியேட் பண்ற ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், பொய்ப்போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசி. அப்படி ஒண்ணும் நடக்காதுப்பா, அதெல்லாம் அப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது நீயே பாத்துட்டியா, எத்தனை வருஷம் ஆச்சு, ஒன்னும் நடக்கல, அப்படித்தான் இருக்கும், இப்படியே சொல்லுவாங்க. அதனால சரியானதை தப்புன்னுவாங்க, தப்பானதை சரின்னு சொல்லுவாங்க. அப்படி பேசுகிற தீர்க்கதரிசி அவங்கதான் வாழ். கிளைங்கிறது என்ன? அந்த கிளைனா எப்படி இருக்கும்? கிளை இப்படி வராது, கிளை நேரா போகும், உயரம் போகும். அப்போ செல்வம் நிறைந்த நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பணக்காரங்க, நல்ல படித்தவங்க, மேற்குடிகள், அவங்க. நாணல்ங்கிறது என்னது? புல், ரஷ். அதுபடிதான் மண் பக்கம் தான் சாஞ்சிரும். நேரா நேரா நிக்கிறது கொஞ்ச நேரம் தான், உடனே இப்படி சாஞ்சிரும், ஒரு காத்தடிச்சா சாஞ்சிரும். அப்படிப்பட்ட புவர் பீப்புள், ஒருவேளை ஒதுக்கப்பட்ட மக்கள், ஒருவேளை தாழ்த்தப்பட்ட மக்கள், எப்படியா இருந்தாலும் எல்லாரையும். அப்போ அவருடைய ஜட்ஜ்மெண்ட் இஸ் சர்டன். ஆல்வேஸ் வி மஸ்ட் ரிமெம்பர். அப்படியே பயமுத்திட்டே இருக்காங்க, அது நடக்காது, கர்த்தர் அன்புள்ளவர், அவர் அப்படி நம்மளை நியாய்ந்திருக்க மாட்டார், நம்மை தண்டிக்க மாட்டார், இதெல்லாம் அந்த பொய் போதும். இதையெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ப கூடாது. நிச்சயமாய் கர்த்தர் நாளில நியாயம் தீர்ப்பார். இட் இஸ் சர்டன், இட் இஸ் பர்சிஸ்டன்ட். தொடர்ந்து இருக்கும். எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த உயிர்த்தெழுதல் அப்படிக்கான ஆவிக்குரிய கர்த்தருடைய கடைசி கால காரியங்கள் எல்லாமே ஏதோ ஒரு நிகழ்வுல நடந்து முடியாது, தொடர்ச்சியா இருக்கும், அடிக்கடி இருக்கும். ஈவன் திஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபஸி, அது நியர் டுயல் ஃபுல்ஃபில்மெண்ட் சொல்றோம். நியர் ஃபுல்ஃபில்மெண்ட், ஃபார் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆர் ஃபியூச்சர். இட் கேன் ஈவன் பி மல்டிபிள் ஃபுல்ஃபில்மெண்ட்ஸ். ஒரு தடவை மாத்திரம் அல்ல, நிறைய தடவை நிறைவேறுகிற காரியங்களா இருக்கும். ஒரு தடவை தண்டிக்கிறது இல்ல, நிறைய தடவை தண்டிக்கிறது, நிறைய தடவை நியாயம் தீர்க்கிறது, நிறைய தடவை சிக்ஷிக்கிறது. நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை நம்ம பட்டிருக்கோம் இல்லையா? ஏன்னா நாம ஒரு தடவையில தான் தப்பு செய்வோமா? காலையில இருந்து இன்னைக்கு வரைக்கும், இப்போ வரைக்கும் நாமளே யோசிச்சு எத்தனையோ செய்ய வேண்டாத காரியங்களை செஞ்சிருப்போம் இல்லையா? ஒண்ணுதானா? எத்தனை இருக்குல்ல? அப்பப்ப தட்டுறாரு இல்ல, உடனே உணர்த்துறாரு இல்ல. சில சமயம் மனசுக்குள்ள உணர்த்துவாரு, உடனே நம்ம கேட்டுருவோம். சில சமயம் அவர் சத்தத்தை கேட்காதப்போ பட்டுன்னு ஒண்ணு கொடுப்பாரு. அப்பதான் நினைப்போம், சிச்சோ அப்படின்னு நினைக்கணும். உடனே அப்படி நினைக்கணும். விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள்
அந்த அடிய புரிஞ்சுக்கணும். இவங்க அந்த அடிய புரிஞ்சுக்கவே இல்லை. இந்த ஜனங்க அதை புரிஞ்சுக்கவே இல்லை. அதனாலதான் அவர் கரை நீட்டபடியே இருக்கு. நமக்கு அவர் மன்னிப்பார். ஏன் தெரியுமா? உடனே நம்ம புரிஞ்சுக்கிறோம். உடனே நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோம்? அந்த நிலைமையிலிருந்து மாறணும்னு நினைக்கிறோம். அந்த நிலைமையிலிருந்து மனம் திரும்பணும்னு நினைக்கிறோம். அதை கர்த்தர் கண்டு நம்மை மன்னிப்பார். ஆனா இப்படி அந்த மாதிரி திரும்பாம அவரை கர்த்தரை தேடாத ஜனங்களுக்கு அவருடைய கரம் நீட்டினபடியே இருக்கும் என்று சொல்லி நாம சோ அடுத்த வசனம், இந்த ஜனத்தை நடத்துறவங்க இப்படி அவங்கள தப்பான வழியில, ஏன்னா மூப்பர்கள் போதகர்கள் இவங்களாதான் அங்க இருக்காங்க. இப்ப இவங்களை நடத்துறவங்க எப்படி இருக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா எத்தராய் இருக்கிறார்கள். எத்தர்னா என்ன? யாக்கோபுக்கு அவன் பெயருக்கு அர்த்தம் என்ன? எத்தர். எத்தர்னா ஏமாற்றுகிறவன். சோ ஏமாற்றுகிறவர்கள் தான் அவர்களுக்கு தலைவர்களாய் இருக்கிறார். இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு இல்லையா? இன்றைய கால கட்டத்துல நம்முடைய நாட்டிலையும் கூட உலகத்திலேயே எல்லா தலைவர்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோசமாதான் இருக்காங்க. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. நம்மையும் நம் நாட்டிலேயும் இது அப்படிதான். எல்லா தலைவர்களும் ஒருத்தராவது ஒரு நல்ல ரைட் பர்சன், கரெக்ட் பர்சன் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியும். All of them are one way or other bad. அதுதான் அங்க பார்க்கணும். அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசம் அடைவார்கள். இவங்கள தலைவர்களா தெரிந்து கொள்கிற நம்ம பாக்குறோம்ல, நீ புதுசா எழுப்பியிருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் அலையாய் கூட்டம் ஓடுது. நாசம் அடைகிறவர்களா இருப்பாங்க. மனுஷனை எதிர்பார்த்து மனுஷன் பின்னால ஓடுற ஜனங்க ஒருபோதும் ஒரு நல்ல நிலைமையில ஒரு நல்ல தகுதியாய் இருக்கவே நிச்சயமாய் ஆவிக்குரிய விதத்துல நம்முடைய வாழ்க்கையில அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆதலால் ஆண்டவர் அவர்கள் மேல் வாலிபர் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவது. இப்படி அவங்க செய்யும் போது அந்த வாலிபர்கள் மேல அந்த 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 நாட்டுல இருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருக்கு அவரை நேசிப்பதை போல ஜனங்களை நேசிக்கிறது தான் முக்கியம்னு அவர் அந்த 2 கட்டளையை கொடுத்தார். அதுல முக்கியமா திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கெல்லாம் இரக்கம் பாராட்டாமல் கர்த்தர் இருக்கவே மாட்டார். ஆனா இங்க நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் மேல அவர் பிரியமா இருக்கிறது இல்ல, அவர்கள் மேல அவர் இறங்குவதும் இல்லைன்னு. ஏன்னா அந்த ஜனங்களுடைய பாவ நிலைமை அந்த அளவுக்கு உச்சமா இருந்தது. அறியாமையில செய்யற பாவம் அல்ல, துணிகரமாய் செய்கிற பாவம். கர்த்தர் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுகிற பாவங்கள். அதனாலதான் அவர் அப்படி எச்சரித்தாலும் இணங்காத ஜனங்களாய் அவர்கள். அதனால அனைவரும் மாயக்காரர்களாகவும் கொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அவன் அத்தனை பேரும் அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு இருந்த மக்கள் ஏசாய காலத்துல இருந்தவங்கன்னு நம்ம பார்த்தா கூட இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல நம்ம சுத்தி ஏன் நம்ம சபையில நம்ம குடும்பங்கள்ல அப்படின்னு வந்தோம்னா இருக்கத்தான் இருக்காங்க இல்ல. இதே மாதிரி கொஞ்சம் இருக்கிறதா இருக்காங்க. நிச்சயமா நாம இருக்க மாட்டோம். ஆனா நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று நாம் காண்கிறோம். அந்த விதமாய் நாம் ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது. இதுதான் எச்சரிக்கை. எல்லா வாயும் ஆகாமியம் பேசும். ஆகாமியம்னா காசிப்பு, ஸ்லாண்டரு, ப்ரவுட் டாக்ஸ், கெட்ட வார்த்தை, எல்லா கோபம், சண்டை, வாதம்,
ஆர்குமெண்ட்ஸ், எல்லா விதமான விக்கட்னஸ், ஃபைனலா எல்லா போட்டா ஈவில் அல்லது விக்கட், டபுள் மீனிங், என்னென்னமோ பேசுறாங்க. ஏஜ் குரூப்ல ஒருவேளை அதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கு. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் வாயில என்ன வேணா பேசுறாங்க. அதனாலதான் திரும்பவும் பாருங்க, இந்த வசனத்துல அவர் சொல்றாரு, இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாம இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஒருவேளை நம்ம முந்தியெல்லாம் வாசிக்கும் போது யோசிச்சு சொன்னோம், இது என்ன இதே வசனத்தை திரும்ப திரும்ப வருது அப்படின்னு. எவ்வளவு பாரத்தோடு, எவ்வளவு ஆதங்கத்தோடு, எவ்வளவு கோபத்தோடு, வைராக்கியத்தோடு அந்த வார்த்தைகளை அவர் சொல்றாருன்றத நாம பார்க்கணும். ஏன்னா அவங்க செஞ்சதெல்லாம் அங்க எழுதுறாரு, நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி அதை அவர் தீர்க்கதரிசி மூலமாக அவர் சொல்லுகிறார். பாருங்க, சிஸ்டர் கொஞ்சம் சவுண்டே இல்லாத மாதிரி இருக்கு சிஸ்டர். எனக்கு நீங்க கொஞ்சம் வெளியே போயிட்டீங்கன்னா அப்படித்தான் ஆகும். வெளியில போல, நான் அதனாலதான் வெளியில போய் வந்தேன். இப்போ சவுண்ட் இல்லாதனாலதான் வெளியில போய் வந்தேன். ஆமா, சவுண்டே இல்லைன்னு தான் வெளியில போயிட்டு வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ, முடிஞ்சா நீங்க ஏதாவது. மற்றவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல சிஸ்டர், கிளியரா இருக்கு எங்களுக்கு. அவங்களுக்கு எதுவும் நெட் அதான் ஒருவேளை இங்க மழை பெய்யுது, அதனால நெட்வொர்க் ப்ராப்ளமா ஆமா, இருக்கலாம். எனக்கு அதான் முதலே வரும்போதே நெட்டே கிடைக்கல, சுத்திக்கிட்டே தான் இருந்தது. அதுதான் சவுண்ட் இல்லைன்னு தான் வெளியில போயிட்டு வந்தேன். அப்பவும் எனக்கு ரொம்ப கேட்கவே முடியல. அதுக்குதான் கொஞ்சம். இல்ல, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை. மற்றபடி நானும் ஆஸ் யூஷுவல் நார்மலா தான் இதா இருக்கேன். மற்றவங்களுக்கு கேட்குது இல்லையா, அதனால ஒருவேளை நம்ம ரெண்டு பேர் வீட்டுக்கு கூட அந்த நெட் அதான் சரி சரி சரி, ஓகே. 18ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆகாமியமானது அக்னியை போல் எரிகிறது. உங்களுடைய விக்கெட்னஸ் எப்படி இருக்குன்னா அப்படியே ஃபிளேர் அப் ஆகுது, அப்படியே ஒரு தீப்பொறி மாதிரி தீ பற்றி கொண்டு எரிகிற மாதிரி அது எரிந்து கொண்டிருக்கிறது. அது முள்செடியையும் நெரிஞ்சிலையும் பட்சிக்கும், அது நெருங்கிய காட்டை கொளுத்தும், புகை திரண்டு எழும்பும். இது என்ன அர்த்தம்? இந்த விக்கட்னஸ் இப்படி ஒரு ஸ்பாட் வந்தா போதும், என்ன ஆயிடுது, கிடுகிடுகிடுகிடுகிடுன்னு பரவிடுது. ஏற்கனவே தீய நோக்கத்துல இருக்கிறவங்க, ஏற்கனவே இந்த தீய காரியங்கள் செய்கிறவர்கள், முட்செடிய போல, நெரிஞ்சல போல, அவங்களெல்லாம் அப்படியே கட 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 கடன்னு பத்திரும். அப்போ இவங்களுடைய பாவங்களே இவர்களை பற்ற வைத்து அழிக்கும். இவர்களுடைய பாவங்களே, கர்த்தர் கோபாக்கினைய ஊற்றணுங்கிற அவசியமே இல்லை, அவர்களே அப்படி செய்து விடுவார் தங்களுடைய பாவங்களினால். ஜனங்கள் அக்னிக்கு இரையாவார்கள். இன்னும் பாத்தீங்கன்னா, வலதுபுறத்துல பட்சிப்பாங்க, இடதுபுறத்துல பட்சிப்பாங்க. அவனவன் தன் தன் துயத்தை தின்பான். அந்த அளவுக்கு ஒரு விக்கட்னஸ்ல ஊறி போய் யார அழிக்கிறோம் இவங்களுடைய முயற்சியில. நம்ம தமிழ்ல சாதாரணமா ஒரு பழமொழியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, என் கண்ணு ஒண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 2 கண்ணு போகணும். அது மாதிரி அவங்களே தங்களே அழிச்சுக்குவாங்க இவங்களுடைய தீய காரியங்களினால, தீய எண்ணங்களினால. இந்த இடத்துல ஆக்சுவலா பாக்குறோம், தேவன் அவர் அங்க அந்த அக்கினிய போடணும்னு அவசியமே இல்லை. அவர் ஒண்ணுதான் செய்யறாரு. என்னது அது? அவர்களுக்கு இந்த பாதுகாப்பை அவர் எடுத்து விடுகிறார். அந்த கரத்தில் இருந்த பாதுகாப்பை நீட்டிட்டாரு, அவர்களை சுற்றி இருந்த பாதுகாப்பை எடுத்துட்டாரு. வேதத்துல எவ்வளவு பாதுகாப்பை வாசிக்கிறோம் இல்லையா? அவருடைய நாமம் பலத்த துருகம் இல்ல, ஓடி போய் ஒளிஞ்சு கொள்வான் நீதிமான். அப்புறம் அவர் செட்டையின் கீழே நமக்கு அடைக்கலம் இருக்கு, அவருடைய செட்டையின் கீழே நமக்கு ஆரோக்கியம் இருக்கு, அவருடைய செட்டைகளின் கீழே 91ஆம் சங்கீதத்துல அவ்வளவு பாதுகாப்பு இருக்கு. அந்த மாணவரின் மறைவுல அதையெல்லாம் எடுத்துருவார். நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அப்போ எல்லாம் நம்மை தாக்கும் போது
நம்மால நிக்கவே கூடாது. நம்ம தப்பிக்கவே. மனாசே எப்பிராயிமையும் எப்பிராயிம் மனாசேயும் இவங்க 2 பேரும் யாரு? சகோதரர். 2 பேரும் யோசேப்பின் பிள்ளைகள். இவங்க 2 பேர்னா இவங்களே அந்த பிள்ளைகள் அல்ல, அந்த வம்சத்தார். அவங்க எல்லாரும் அந்த இஸ்ரேல் பகுதியில வடபகுதியில இருக்காங்க. மெஜாரிட்டி இப்ராஹிம் இருக்காங்க, கொஞ்சம் பேரா மனாசே இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள சண்டை வரும், அவங்களுக்குள்ள ஒரு பகை வரும். நிலைமையை நீங்க கொஞ்சம் எப்பவுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த இந்த வாசிக்கிற நம்ம கேட்கிற இந்த நிலைமையை அப்படியே நம்முடைய பிரசன்ட் டே கான்டெக்ஸ்டுக்கு காரலேட் பண்ண. இன்னைக்கு சூழ்நிலைய நம்ம நாட்டுல, தேசத்துல, குடும்பங்கள்ல, சபைகள்ல இதே சூழ்நிலையை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அதுதான் நம்ம வேதத்தின் அருமை. இட் இஸ் ரெலவென்ட் டு from the beginning till the end. These words are relevant. இந்த பைபிள்ல இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் அந்தந்த காலகட்டத்திற்கு அது பொருந்தும். நாம் அதை பொருத்தி கொள்ள முடியும். நமக்கு அந்த மைண்ட் சென்சிட்டிவிட்டி வேணும், அவ்வளவுதான். நம்மளால ஈஸியா அதை புரிஞ்சுக்க முடியும். இப்ப பாருங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்குள்ளேயே பகை உணர்வு, சண்டை, பொறாமை, இப்படியாக அவங்களுக்குள்ள அது புகை மாதிரி வந்து அவங்களுக்கு சமாதானம் இருக்காது. அவங்களால வேற எதையும் யோசிக்க முடியாது. இப்படி எதையாவது அவங்க செய்யறதுக்கே திட்டமிட்டு இருப்பாங்க. அவங்களையே அவங்க அது எப்படின்னா அப்ப கேன்சர் மாதிரி அவங்களுக்குள்ளேயே அது வளர்ந்து வளர்ந்து அவங்களையே சாப்பிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்து அந்த ஜனங்கள் இருப்பார்கள். என் கோபம் ஆறாமல் கை நீட்டினபடியே 3வது தடவை. இவங்களுடைய விக்கெட்னஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த எரிகிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி. கர்த்தருடைய கோபத்துக்கு அவங்க ஒவ்வொரு காரியமும் அவங்களுக்கு அப்படி கர்த்தருடைய கோபத்தை தூண்டி விடுகிற மாதிரி இருக்கிறதாக பார்க்கிறோம். முதல்ல அவங்களுடைய கோபம் செய்கிற காரியம், அவங்களுடைய விக்கெட்னஸ், கோபம்னு சொல்ல முடியாது, எல்லா விதமான பாவங்களும், பொறாமைகள், எரிச்சல்கள், அவதூறுகள், அது மாத்திரம் இல்ல, அது இம்மொராலிட்டி, எல்லாமே எல்லா விதமான தீய பாவங்களும் என்னவாகும்னு சொன்னா கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு நேரா கொண்டு வரும். அதற்கு அது ஒரு நல்ல காரணமாய் மாறிவிடும். கர்த்தருடைய கோபாக்கினைக்கு, கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு இவர்களுடைய விக்கெட்னஸ் will become a fuel. இப்படி ஒரு இதுல எண்ணெய் ஊத்துற மாதிரி. இரண்டாவதாக அவர்களே அவர்களை எரித்துக் கொள்வார்கள், அழித்துக் கொள்வார்கள், பட்சித்துக் கொள்வார்கள். கரெக்ட் வேர்டு, பட்சித்துக் கொள்வார்கள். ஏன்னு சொன்னா அவர்கள் தீ பிடிக்காம, அவர்களுக்கு ஆபத்து வராம, அவங்களுக்கு எல்லா சூழ்நிலையில எல்லாம் பாதுகாப்பா இருந்த அந்த பாதுகாப்பு வளையம் எடுக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு நிறைய நம்ம அபிஷியல்ஸ்க்கு, மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் செக்யூரிட்டி, பி செக்யூரிட்டி அப்படின்னு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வைக்கிறாங்க இல்லையா, பாதுகாப்புக்காக வச்சிருக்காங்க. எதுவுமே இல்லை, அவங்க புல்லட் ப்ரூஃப் இல்ல, செக்யூரிட்டி இல்ல. as a naked person or as a person without any protection எப்படி இருப்பாங்களோ அந்த விதமா இந்த ஜனங்களை அவர் கைவிட்டு விட்டார். யோபு சொல்வார் இல்லையா, யோபுவுக்கு அவரை சுற்றி வேலி அடைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாம என்ன சொல்லுவோம்? ரத்த கோட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டோம், நான் ரத்த கோட்டைக்குள்ள என்னை பொதித்து கொண்டேன் அப்படின்னு நாம சொல்லுவோம் பாதுகாப்புக்கு. ஆனா எந்த பாதுகாப்பும் இல்லை. இப்போ அவருடைய கரம் மாத்திரம் நீட்டிட்டு இருக்கு நம்ம இல்ல. இன்னும் கோபம் வர்றதுக்கு, இன்னும் தீ வச்சிக்கிறது எப்படி இருக்கும்?
அந்த நிலைமைதான் அன்றைக்கு அவர்களுக்கு இருந்தது. 3வது முறையாக அந்த வசனத்துல அவர் திரும்பவும் அதை சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். இந்த நோட்டோட 9ஆம் அதிகாரம் முடிகிறது. இப்போ நாம் அடுத்ததா 10ஆம் அதிகாரத்திற்குள்ளாக போறோம். இந்த 10ஆம் அதிகாரமும் இதனுடைய தொடர்ச்சி தான். இந்த 10ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்று பார்த்தோம்னால், கர்த்தருடைய ஆளுகையை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆட்சி. இவங்க இப்படி எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் எப்படி ஆளுகை செய்கிறார், ஆனா அந்த ஆளுகையை திரும்பவுமாய் மனிதன் எவ்விதமாய் சந்திக்கிறார். இந்த அதிகாரத்துக்கே ஜான் மெக்கார்தர்ங்கிற ஒரு பெரிய கமெண்டேட்டர், அவர் இந்த அதிகாரத்துக்கே இந்த தலைப்பு தான் கொடுத்திருக்காரு, காட்ஸ் சாவரனிட்டி அண்ட் மேன்ஸ் வில். கர்த்தருடைய ஆளுமையும் மனிதனுடைய சித்தமும் மனிதனுடைய ரெஸ்பான்ஸும். இதத்தான் இந்த அதிகாரத்துல நம்ம இப்ப அந்த தொடர்ச்சியை பார்த்தோம். பாவம் உச்சத்துல இருக்கு, அவங்களையே பட்சிக்கிற அக்கினியில அவங்க அந்த விதமாய் அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை. இப்ப இங்க வந்த உடனே அவர் திரும்ப கொஞ்சம் பாவத்தை விவரிச்சு பேசுறாரு. அங்க அவர் ரொம்ப ரொம்ப பாவத்தை சொல்லாம ஜனங்களை பேசுறாரு, இங்க பாவத்தை பேசுறாரு. இந்த 10ஆம் அதிகாரத்துல அதுல முக்கியமா என்ன சொல்றாருன்னா, ஒரு 3 வசனம் அன்றைக்கு இருந்த ஜஸ்டிஸ், அன்றைக்கு இருந்த நீதிமன்றம், அன்றைக்கு இருந்த நீதி நியாயங்களை குறித்து பேசுகிறதாக. நீங்க நல்ல மனசு திறந்து வச்சுட்டு பாருங்க, இன்னும் இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் இன்னைக்கு நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா, ஏழைகளை வழக்கிலே தோற்கப்படும். ஏன்னா ஏழைகளுக்கு பணம் கிடையாது, வக்கீலுக்கு திரும்ப திரும்ப காசு கொடுக்க முடியாது, ஒரு கேஸ்க்கும் அவங்க திரும்ப காசு போட முடியாது. அதனால என்ன செய்யறது, அவங்க தப்பு செஞ்சாங்களோ செய்யலையோ அவங்க மேல குற்றத்தை போட்டு தண்டிக்கிறது. என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டு. அவங்க அவங்க நிரபராதி, அவங்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, அந்த உரிமைகளே அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க புவர், அவங்களுக்கு கேட்கிற காலம் இல்லை. பணக்காரங்க நிறைய பணம் கொடுத்து நிறைய வக்கீல வச்சு நிறைய இது பணம் கொடுக்கும். இவங்க என்ன செய்வாங்க, இவங்களுக்காக பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அன்றைக்கும் அதே சூழ்நிலை. விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும், கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. ஓய் ஃபர்ஸ்ட் அந்த அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், ஏசாயா ஓ ஓ ஓன்னு போட்டாரு. அப்புறம் 6ஆம் அதிகாரத்துல தன்னையே சொன்னாரு, ஐயோ நான் அதமானேன்னாரு. இப்ப எழுதுறாரு, யாருக்கு, இவ்விதமாய் செய்கிற இந்த நீதி துறையில இருக்கிற மக்கள், நீதி நியாயம் செய்கிறவர்கள், ஜட்ஜஸ், அவர்களுக்கு ஐயோ. இன்னைக்கு லா படிக்கிறவங்க எல்லாரும் இந்த படிச்சுட்டு போகணும், இந்த வசனங்களை படிச்சுட்டு போகணும். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும், இந்த மக்களை பார்த்து இவர்களுக்காய் வாதாடுகிற. அதனாலதான் அப்படி வாதாடுகிறவர்களை கர்த்தர் கனப்படுவார், அப்படி வாதாடுகிறவர்களை கர்த்தர் கணக்கில் வைக்க அவர்களுக்கு நிச்சயமாய் ஒரு பலன் தருவார். ஏன்னா அவரே அதை தான் செய்தார். அவர் இங்க இந்த உலகத்துக்கு வந்த போது இதையேதான் செய்தார். இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே, ஒதுக்கப்பட்டவ கூனி 18 வருஷம், யாரையும் அவளை சட்டை பண்ணி இருக்க மாட்டாங்க. அவ கோயிலுக்கு வந்தாலா போனாலானே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அவளை கண்டு அவளை உயர்த்தி இப்படி இரக்கம் செய்கிற மக்களை அவர், அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார்.
இத சொல்லிட்டு ஐயோன்னு சொல்லிட்டு 3ஆம் வசனத்துல பாக்குறோம். விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பால்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அக்கௌண்டபிலிட்டி, ஜட்ஜ்மெண்ட், 2 விதத்தை சொல்றாரு. ஒன்னு பிலீவர்ஸ், விசாரிப்பின் நாள், ரிவார்டிங் டே, அக்கௌண்டபிலிட்டி, நாம போய் அக்கௌண்ட் கொடுக்கணும். திரும்பாசனத்தின் முன்பாக நின்று நாம் அக்கௌண்ட் கொடுக்கணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கணும். 14 ரோமர் 14:14 வாசி. ஆனா இங்க சொல்றது தூரத்திலிருந்து வரும் பால்கடிப்பின் நாள். அது இந்த 20th சாப்டர்ல பாக்குற ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அவர் வருகையில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? இன்னைக்கு ஜட்ஜா பெருசா உட்கார்ந்து இருக்கீங்களே, எங்க போவீங்க? வசனம், கட்டுண்டவர்களின் கீழ் முடங்கினாலே ஒழிய கொலை செய்யப்பட்டவர்களுக்குள் விழுவார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நிற்றது. இந்த 4 பகுதிகளிலுமே இந்த மக்களுடைய பாவங்களை குறிப்பிட்டு சொல்லி இந்த காரியத்தினால இவர்ல இன்னைக்கு உலகத்துல அப்படி பாத்தீங்கன்னா அவருடைய கை நம்மை நோக்கி நீட்டினபடியா இருக்கும். மத்தியஸ்தராய் கிறிஸ்து நமக்காக அங்க பரிந்து பேசி கொண்டிருப்பதினாலே நாம் தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா அன்று நடந்த அதே நிலைமை இன்றும் நமக்கு ஏற்படும். ஏன்னா இது அத்தனை பாவங்களும் நமக்கு இன்னைக்கு இருக்கு. நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க? they prey on the weak. அப்படின்னா என்ன? ஒரு சிங்கம் ஒரு புலி இறைய கவ்வி திங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற இந்த நீதி செய்கிற மக்கள் எல்லாம் ஏழை எளிய மக்கள் இடத்திலிருந்து சுரண்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களால பணம் கொடுக்க முடியாது. ஆனா அவங்கள அந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்க. கடன் கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து திரும்ப கடன் வாங்குற அந்த வட்டிக்கு மேல வட்டி போட்டு வாங்குற மக்கள், இதெல்லாம் சகிக்க முடியாத பாவங்கள். நமக்கே உலகத்திலேயே அது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. கர்த்தர் அதை அருவருக்கிறார். ஆனா இந்த ஜனங்கள்ல பாத்தீங்கன்னா மேடையில நின்று பேசும்போது இன்றைக்கு மினிஸ்டர்ஸ், இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏஸ், எம்பிஸ், ஜட்ஜஸ், அது பிஎம் ஆகட்டும், பிரசிடென்ட் ஆகட்டும், அவங்க எல்லாம் பேசுற பேச்சுகளை கேட்டீங்கன்னா எவ்வளவு ஒரு அப்படியே நீதியா, அப்படியே இரக்கம் குறைந்ததாய், அப்படியே ஜனங்க மேல அக்கறை உள்ளவர்களாய், அவ்வளவு கர்சனையா பேசுற, அன்பொழுக பேசுகிற மக்களா இருக்காங்க. ஆனா அவர்களால என்ன செய்ய முடியல? அவங்க செய்கிற செயல்கள் அவ்வளவு அநீதி, அநியாயம். மேலோட்டமா பார்த்தோம்னா எல்லாம் சரியானது மாதிரி இருக்கும். ஆனா அவங்க போடுகிற சட்டங்கள், திட்டங்கள் எல்லாமே, பட்ஜெட்டு எல்லாமே ஏழை எளிய மக்களை ஒடுக்குகிறதாயும் பணக்காரர்களுக்கே நன்மை செய்கிறதாயும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம், ஏழைகளுக்கு ஒரு சட்டம். ஒரே தப்பு, இவன் எம்எல்ஏ மகன், இவன் அந்த நடிகர் மகன்னா அவனுக்கு வேற விதமான ட்ரீட்மெண்ட். ஏழை மக்களா இருந்தா அவனை உள்ள உட்கார வைக்கிறதுல இருந்தே அவனுக்கு வேற விதமான ட்ரீட்மெண்ட். So this condition exists even today. இதனாலதான் இன்னும் கர்த்தர் தன்னுடைய கோபத்தை அவர்கள் மேல் கட்டி கொண்டு, அதனாலதான் அவர் என்ன செஞ்சாரு? இந்த ஜனங்களை அசீரியர் கையில கொடுத்தார். ஏன் தெரியுமா? அசீரியர்கள் போர் மிலிட்டரி இராணுவத்து இதுல மாத்திரம் அவங்க ரொம்ப சிறந்தவங்க அல்ல, தனிப்பட்ட விதத்தில மிகவும் கொடூரமானவர்கள், மிகவும் கொடூரமானவர்கள். என்ன பாக்குறோம் நாம்? இந்த அசீரியர்கள் வரலாற்று பகுதியில பார்த்தோமானால் அவர்கள் ஒரு காலத்துல இந்த ஒட்டோமன் எம்பையர்னு சொல்லக்கூடிய
அந்த ஒரு ராஜ்யத்தை ஆண்ட மக்கள். அப்போ அவர்களுடைய மெயின் இது என்னன்னு சொன்னா, எத்தனை இடம் கிடைக்குதோ அத்தனையும் அபகரித்து கொள்ளணும். எல்லா பகுதிகளிலிருந்து ராஜ்யங்களை சேர்த்து கொள்ளணும். இதுதான் அவங்களுடைய முக்கிய நோக்கம். அது எந்த விதத்துல கிடைக்குதுங்கிறது அவங்களுக்கு கிடையாது. எப்படியாவது அதை நான் வென்றேன். இந்த என் மேப் அவ்வளவு பெருசா இருக்கணும். அதான் அவங்களுடைய முக்கிய நோக்கம். அந்த மாதிரி அவங்க செய்யறது மாத்திரம் அல்ல. இன்னைக்கு இன்றைய நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா சீனா அந்த மாதிரிதான் இருக்கும். எங்க கிடைக்குதோ, ஜப்பானா, தைவானா, சவுத் சீஸா, இலங்கையா, அருணாச்சல் பிரதேசா, லடாக்கா, எந்த பகுதினாலும் அது தனக்கு கிடைக்கிறதுக்கு அதை அபகரிக்கிறதற்காக முயற்சித்து கொண்டே அந்த மாதிரிதான் அவங்க. அது மிலிட்ரி பவர் வச்சு அவங்க செய்வாங்க. அது மாத்திரம் இல்ல, நான் சொன்னது போல அவர்களுக்கு ரொம்ப கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னன்னா, பிடிப்பட்ட மக்களை அவ்வளவு கேவலமாய் அவமானமாய் நடத்துவார். they will humiliate them. அவங்க அப்படியே சப்டியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு குழுவை போல ரொம்ப இனமாய் நடத்துவார்கள். இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். ட்ரெஸ்ஸே இருக்காது. ரொம்ப அநியாயத்துக்கு மனுஷனால சிந்திக்க முடியாத அளவுக்கு மோசமாய் நடத்தக்கூடிய ஜனங்கள் தான் யாரு. அதனாலதான் யோனா அங்க போய் அந்த மக்களுக்கு நான் பிடிச்சு பண்ண மாட்டேன்னு சொன்னார். ஆனா அவர் போய் அங்க ஒரே பிரசங்கம் தான். அன்றைக்கு இருந்த அந்த ராஜா மனம் திரும்ப. அவர் மாத்திரம் இல்ல, ஆடு மாடு எல்லாமே ரசிக்கப்பட்டது. ஆனா வெரி வெரி பேட் ஈவன் டுடே. அதனாலதான் இந்த சூழ்நிலையில கர்த்தர் அவங்கள பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க என்ன வேண்டான்னு, இப்ப நான் உங்களை வேண்டான்னு சொல்றதுக்கு முன்னால எவ்வளவு அவமானத்துக்குள்ளாக நீங்க ஆளாக்கப்படுறீங்க பார்த்தீங்களா? ஏன்னா நீங்க செஞ்ச ஒரே தப்பு மற்ற பாவங்கள் எல்லாம் இல்ல, என்ன வேண்டான்னு சொன்ன. நீங்க மற்ற பாவங்களை எல்லாத்துக்கும் நீங்க என்னை ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் மன்னிச்சிருப்பேன். நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளாததுனால இந்த பாவத்துக்கான தண்டனையை நீங்க பெற்று அப்படின்னு அவர் சொன்னார். இன்றைக்கும் இதேதான் சொல்ற. எவ்வளவு பயங்கரமான கொடிய பாவையா இருந்தாலும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டே ஆனால் நிச்சயம் உனக்கு மதிப்பு. ஆனா நீ அவரை ஏற்றுக்கொள்ளாம அவர் வேண்டாம் என்று சொல்வாயானால் உன் வாழ்க்கை மிகவும் பரிதாபமாய் முடியும். அதற்கு ஒரு அடையாளமா தான் இங்க சொல்றேன். இந்த பணிந்து போகிற தாழ்ந்து, அதாவது நான் ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அவங்க பணிங்க வைக்கிறது எப்படின்னா லிட்டரலா கழுத்து பிடிச்சு அமுத்துவாங்க. நம்ம பணிகிறதுன்னு சொன்னா ஏதோ வார்த்தையில இல்லைன்னா இப்படி கும்பிடு அதெல்லாம் இல்ல, கீழே பணிய வைப்பாங்க. நாயை விட மோசமா நடத்துவாங்க. சோ இந்த பணிகிறதை பற்றி பார்க்கும்போது ஒரு கம்பேரிசன் வருது. என்னது, பழைய ஏற்பாட்டிலையும் சரி வெளிப்படுத்தல் விசேஷத்திலையும் பார்த்தோம்னா அந்த 24 மூப்பர்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது விதமாய் பணிந்து அவரை ஆராதித்தார். அந்த ஆராதனை ஒரு பணிவுள்ள ஆராதனை. அது சாஷ்டாங்கமாய் விழுந்து செய்கிற ஆராதனை. அந்த சாஷ்டாங்கமாய் விழுகிறதற்கும் இவர்கள் பணிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கும். இவர்களை பணிய வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும். ஏன் அதை இவ்வளவு முக்கியப்படுத்தி சொல்றோம்னா, இந்த வார்த்தை ஹீப்ரு மொழியில அந்த இடத்துல அந்த வசனத்துல எழுதப்பட்ட அந்த வார்த்தையினாலதான் இந்த கம்பாரிசனே வருது. என்ன வார்த்தை அங்க எழுதப்பட்டிருக்கு? இந்த மாதிரி அசீரியர்களால் பணிய செய்கிற அந்த பணிவுக்கு பெயர் காரா, KARA. அதே சமயத்துல நம்ம அந்த காரான்னு உச்சரிக்கிறோம். எபிரேய மொழியில எடுத்து வேற மாதிரி எழுதியிருக்கு, பட் அது உச்சரிப்பு காரா. அதே சமயத்துல
ஆண்டவரை ஆராதித்து பணிந்து கொள்கிறோம் அல்லவா? அந்த ஆராதனைக்கு, அந்த பணிந்து கொள்ளுதலுக்கு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷாக்கா. ஷாச்சான்னு சொல்லலாம், ஷாக்கா. அப்போ 2 டிஃபரண்ட் வேர்ட்ஸ். இந்த செகண்ட் வேர்டு தான், ஃபர்ஸ்ட் வேர்டு தான், காரா தான் இந்த இடத்துல சொல்லப்படும். அந்த மாதிரி ஒரு அழுத்தத்துல forced to do this அத பாக்குறோம். அதனுடைய தொடர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ. அப்ப பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன்ல, அசீரியன் கையில அவர் கொடுத்தாருன்னு. அப்போ கோபத்தின் கோல், இப்போ ஒருத்தர் அடிக்கணும்னு என்ன பண்ணுவோம்? ஒரு தடி எடுப்போம், ஒரு குச்சி எடுப்போம், ஒரு கோல் எடுத்து அடிப்போம் இல்லையா? அதேதான். அந்த மாதிரி அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறதற்கு அசீரியனை பயன்படுத்துகிறார். அசீரியன் எவ்வளவு டார்ச்சர் பண்றவன், எவ்வளவு பயங்கரமானவன் சொன்னேன். அவனைத்தான் பயன்படுத்துறாரு அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு துணிகரமான மனக்கடினம் உள்ள ஜனங்கள், அவருடைய ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய ஜனங்கள். அவர்களுக்கே இந்த தண்டனை. நாம் அவருடைய பிள்ளைகள், நமக்குதான் இந்த தண்டனை. நம்ம உடனே நாம அவர் பிள்ளைக, நமக்கு போய் அடிக்க மாட்டாரு, நம்ம எல்லாம் அப்படியெல்லாம் சிச்சிக்க மாட்டாரு அப்படிலாம் சொல்லவே முடியாது. அவருக்கு வேண்டியது பரிசுத்தம், அவருக்கு வேண்டியது அவர் பிள்ளை குற்றமற்றவனா இருக்கணும். அதற்கான எச்சரிப்பு, அதற்கான தண்டனை எல்லாம் அவர் கொடுப்பார். ஏன்னா அந்த கரையத்தை அவர் செலுத்திட்டாரு. நீ என்னோட கூட நித்தியத்துல இருக்கணும். சோ அதுக்கான வேண்டிய உன்னை சுத்திகரிக்க வேண்டியது என் பொறுப்புன்னு அவர் செய்யும். அதுதான் அங்கேயும் செய்யும். அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி என் கோபத்துக்கு ஒரு பையனா அந்த அசீரியன் இருந்தான். ஆனா அசீரியன் செய்தது எல்லாம் நான் சும்மா விட்டுற மாட்டேன். ஏன் தெரியுமா? இவருடைய ஒரு குச்சி வச்சுக்கோங்களேன், அந்த குச்சிக்கு சுயமா ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம அந்த குச்சியை பிடிச்சு இப்படி அடிச்சோம்னா அடிக்கும். குச்சியா அடிக்குமா? அடிக்காது. கர்த்தருடைய கையில கோலாய் அசீரியன் இருக்கணும். அது இல்லாதபடி இந்த அசீரியன் என்ன செய்யறான்? சுயமா அவனும் சேர்ந்து அவனுடைய பழி வாங்குகிற, அவனுடைய மன அந்த வென்ட் ஆஃப் ஆங்கரை அங்க காமிக்கிறான். அதற்கு கர்த்தர் தண்டிப்பார். அதை நான் விட மாட்டேன். நான் என் கையில வச்சுட்டேன் உன்னை பயன்படுத்துறதுக்கு. ஆனா நீயா செஞ்சுக்கிட்டீல நிறைய காரியம், அதற்கு ஐயோ. ஏன்னா நான் என்ன பண்ணேன்? நான் உங்களுக்கு அனுப்பி என்ன செய்ய சொன்னாரு? கொள்ளையாட சொன்னாரு, சூறையாட சொன்னாரு, அதை வீதிகளின் சேற்றை போல் மிதித்து போட சொன்னாரு. இதெல்லாம் நான் அவனுக்கு சொன்னேன். ஆனா அவன் என்ன செஞ்சானா, அப்படி என்றது இல்ல. கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னது செய்தேன்னு அவனுக்கு இல்ல. எப்பவும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும், ஊழியம் செய்யும் போதும் சரி, கர்த்தர் கருத்திலிருந்து பயன்படுகிற ஒரு கருவியாய் நாம் செயல்படுறது என்னவா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான வேலையா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, பாட்டு பாடுறதா இருந்தாலும் சரி, எழுதுறதா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தரை தான் மகிமைப்படுத்தணும். கர்த்தரை தான் கர்த்தர் தந்தார், கர்த்தர் செய்ய சொன்னா செய்தேன் அப்படின்னு தான் நாம சொல்லணும். லூக்கா 17ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், அதுல வசிக்கிறோம். அப்பிரயோஜனமற்ற ஊழியர்கள், செய்ய சொன்னதை மாத்திரம் செய்தோம், அந்த நிலைப்பாடுதான் நமக்கு இருக்கணும். ஆனா இவன் அப்படி இல்லை, தான் இஷ்டத்துக்கு அவன் அங்க செய்ய ஆரம்பிச்சுட்டான். பாருங்க, ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதில் நினைவு கொள்கிறான். அவன் தான் பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கர்த்தராலே பயன்படுத்தப்படுகிறது இன்னும் ஜாலி. ஆனா செய்யறதை விட கர்த்தர் செய்யும்போது அது வல்லமையா இருக்கும், அது இன்னும் பயங்கரமா இருக்கும்னா அவன் ரொம்ப சந்தோஷம். ஆனா கர்த்தர் பார்த்துட்டே இருப்பாரு. கர்த்தர் எண்ணங்களை அறிவார், எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவன். அதனாலதான் ஆளுகை, அவருடைய ஆளுகையில இவனுடைய சித்தம் எப்படி செயல்படுத்துங்கிறத பார்க்கணும்.
அவர் அவனை வைத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாடம் புகட்டணும்னா இவன் சொந்தப்படிய தீர்த்துக்கிறான். கர்த்தர் அதை விட மாட்டார், ஐயோ அப்படிங்கிறது. அதுதான் அங்க நம்ம பாக்குற ஒரு முக்கிய காரணம். ஓ டு அசீரியா. இதே நிலைமையே நாம தென்பகுதியான யூதா தேசத்திற்கும் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். வடபகுதிக்கு அசிரியா தேசத்தை கொண்டு பாட புகற்றினார். தென்பகுதிக்கு நெபுகாத் நேச்சாரை கொண்டு பாட புகற்றினார். நெபுகாத் நேச்சார் 3 முறை வந்து எருசலேமை சூறையாடி அழித்து போட 502, 506 அந்த நாட்கள்ல கர்த்தர் இந்த பாபிலோனிய ராஜாவை அவர்களையும் தந்தி, அவர்களும் லிமிட்டுக்கு மீறி போனாங்க, அவர்களையும் தட்டி. எப்பவுமே அது ஞாபகத்தில் வச்சு. உபாகம் 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. என் சாமர்த்தியத்தினாலே நான் இதை செய்தேன், நான் இந்த சம்பளத்தை சம்பாதித்து என் சம்பளத்தினால் வந்தது. சில சமயம் பாருங்க, நம்ம வாங்குறோம், ஒரு சோஃபா செட் வாங்குறோம், இது எனக்கு இன்கிரிமெண்ட் வந்துச்சு அதுல வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுவே தப்பு. ஏன்னா நமக்கு சம்பளம் சம்பாதிக்கும்படி பலன் கொடுத்தது யாரு? கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் நமக்கு தந்தது. இந்த எண்ணம் எப்பவும் இருக்கணும். கர்த்தரை நாம் அப்படிதான் மகிமைப்படுத்த முடியும். கர்த்தரை மகிமைப்படுத்தணும் எல்லாவற்றிலும் மகிமைப்படுத்தணும்னா இப்படிதான் மகிமைப்படுத்தணும். ascribe everything to God. அந்த ஆட்டிடியூட கர்த்தர் கனப்படுத்தும். இந்த மாதிரி இவங்க நெபுகாத் நேச்சாரை பத்தி தெரியல, நான் கட்டின பாபிலோன் அல்லவானா அப்படியே மாடு மாதிரி ஆயிட்டேன். 4 காலில் நடக்க ஆரம்பிச்சு, புல்லு தின்ன ஆரம்பிச்சு. கர்த்தர் இன்னைக்கு நம்மள அடிக்கலாம் அந்த மாதிரி. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கு தெரியல, எறும்பா கூட. So God is the sovereign God. He knows everything and he brings everything into account. அவருடைய judgment is consistent and his judgment is persistent. நிலையானது. மனுஷன் சொல்றதுனால சொல்றாங்க பாருங்க, சாகும் வரை ஒரு தண்டனை, ஆயுள் தண்டனை, 4 ஆயுள் தண்டனை, என்னதுன்னு எனக்கு புரியல. So, but God's judgment is not like this, consistent and persistent. So they didn't care about God's glory. அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு பனிஷ்மெண்ட்டும், இவ்வளவு அவர்கள் மேல கர்த்தர் கோபமா இருந்தத நாம சரி. இன்னைக்கு மனுஷருக்கு ஒரு 2 கேள்விகள்ல இதெல்லாம் நம்ம கர்த்தருடைய செயல்பாடுகள்னு பாக்குறோம். கர்த்தர் நம்முடைய எதிரிகளையே கொண்டு நமக்கு பாட சொல்லித்தராரு அப்படின்னு பாக்குறோம். எதிரிகள் நம்மளை தாக்கும் போது கர்த்தருடைய கரம் அதுல இருக்குன்னு பாக்குறோம். இப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது அப்ப எல்லாத்துலயும் நம்ம கர்த்தருடைய கரத்தை சரியாய் அறிந்து கொள்கிற அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் நமக்கு வேணும். இது ஆண்டவருக்கு தான் கேட்டாதான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஆனா நமக்குள்ள இப்ப 2 கேள்வி வரும். என்னது? இந்த மாதிரி எனக்கு தேவையெல்லாம் நடக்கும் போது, எனக்கு இப்படி ஒரு நஷ்டம் வியாபாரத்துல வரும்போது, எனக்கு ஒரு பரீட்சையில தோல்வி வரும்போது, வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறார்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் எப்படி அதை, ஏன்னா ஒரு பிலீவர்னா, ஒரு நல்ல விசுவாசி என்ன சொல்றாரு? பயப்படாதீங்க சிஸ்டர், கர்த்தர் உங்களோட இருக்காரு, கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்காக தான் செய்யறாரு, பொறுமையா இருங்க, விசுவாசத்தோட இருங்க, இப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க ஒருவேளை டைரக்டா நம்ம கிட்ட, ஆனா அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டு, இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன கர்த்தர் நன்மை செய்ய போறார்? எல்லாம் போச்சே, எல்லாத்தையும் இழந்துட்டு கடங்காரியா உட்கார்ந்து இருக்கனே, இப்ப போய் இந்த சிஸ்டர் இப்படி சொல்றாங்களே, யோசிக்கலாம் இல்லையா? ஆனா அந்த நேரத்துலதான் கர்த்தர் என்ன செய்ய எதிர்பார்க்கிறாரு? அவரிடத்துல நம்ம முழுமையாய் ஒப்பு கொடுத்து, அவரிடத்துல நம்மை சரண்டர் பண்ணி, அவருடைய சித்தத்துக்கு என்னை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் அந்த நிலைமைக்கு வரணும்னு தான் கர்த்தர் இதை செய்கிறேன்.
அதுதான் ஒரு பெரிய நன்மை. கர்த்தர் என்ன நன்மைன்னு கேட்கிறோமே, ஆத்மாவுக்கு ஆவிக்கு கொடுக்கிற அந்த பெரிய நன்மைதான் உலக நன்மைகளை காட்டிலும் பெரிது. அதை அவர் நாம பெற்றுக்கொள்ளும் போது உலக நன்மை தன்னால வந்துடும். எல்லா பிரச்சனையும் தானா சால்வ் ஆயிடும். எங்கிருந்தோ உதவி வரும். கர்த்தர் செய்யும். வசனங்க எத்தனை வசனங்கள் இருக்குல்ல. காத்தையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா பள்ளத்தை வெட்டுங்கன்றார். தண்ணியால நிரப்புவேங்க. பார்த்தீங்களா? இப்படி செய்யக்கூடிய ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அவர் எதிர்பார்க்கிறது அவர் சித்தத்துக்கும் அவர் திட்டத்துக்கும் நமக்கு. இரண்டாவது அவர் கேட்கிற காரியம் என்னன்னு சொன்னா, மற்றவங்க எல்லாம் சரி, இது நம்முடைய பிரச்சனை. இப்போ மற்றவங்களால நமக்கு தீங்கு ஏற்படுது இல்லையா? மற்றவங்க என்னை தாக்குறாங்க, மற்றவங்க என்னை பற்றி அவதூறா பேசுறாங்க, மற்றவங்க எனக்கு நிறைய தொந்தரவு தர்றாங்க. அப்போ அதுக்கு என்ன நான் செய்யட்டும் அப்படின்னு யோசிக்கும் போது, கர்த்தர் அதை ஏன் அனுமதிக்கிறார்? நாம் சரியாக்கப்படணும், நாம சரியாகணும். அதற்காக அவர் அதை அனுமதிக்கிறார். இப்ப நம்ம பார்த்தோம்ல, என் கையின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, நான் தான் உன்னை பயன்படுத்தினேன். மற்றவங்க உன்னை அவதூறாக்கிறதுக்கு நான் தான் பயன்படுத்தினேன். ஆனா அவங்க லிமிட்டுக்கு மீறினாவோ அல்லது நமக்கு ஏற்படுகிற பிரச்சனையை பார்த்து கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். நமக்கு இதை அனுமதித்தாலும் இதை செய்த அவர்களை கர்த்தர் தண்டிப்பார். நிச்சயம் தண்டிப்பார். ஆமான தண்டித்தாருங்க. மொர்தெகாய்க்கு ஆமா செய்த காரியத்தை கர்த்தர் கவனித்தார். ராஜாவுக்கு தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது. இவங்க 2 பேருக்கு மாத்திரம் தான் தெரியும். 2 பேரும் ரொம்ப சைலண்ட் வாரு அவங்களுக்குள்ள. ஆனா இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருந்தா? The sovereign God was watching. அப்ப அந்த வில் எப்படி, மனுஷனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி, யார கர்த்தர் கனம் பண்ணினார்? இட் டுக் டைம். சம் டைம் இட் டுக். யாருக்குமே தெரியாது. ஆனா திடீர்னு ஒரு நாள் ராத்திரியில ராஜாவுக்கு ரெஸ்ட்லெஸ்னஸ், தூங்கவே முடியல. யாருக்கோ கொண்டு வராரு பாருங்க. இவங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ராஜாவுக்கு தூங்க முடியல. ராஜா எடுத்து டைரிய புரட்டுறாரு. இந்த ஆளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கணத்தை செய்தோமான்னு பாக்குறாரு. அவனை கொண்டே இவனை கணக்கு. கர்த்தர் ஆச்சரியமா காரியங்களை செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோட விசுவாசம். நமக்கு ஏற்படுகிற அநியாயமாவே சண்டை போடவோ, அதற்காக எதிர்த்து வழக்காடவோ, கோர்ட்ல கொண்டு போய் காரியங்களை வைக்கிறதோ வேஸ்ட். தொந்திய புத்தகத்துல விசுவாசிகளுக்குள்ள இப்படி எல்லாம் நடந்தா இதையெல்லாம் செய்யாதீங்கன்னே போடும். உலகத்தாரோட அல்ல, விசுவாசிகளோட. இன்னைக்கு சபைக்குள்ளேயேதான் இதெல்லாம் எல்லா சபையிலும் கோர்ட்ல நிக்குது. பெரிய அதெல்லாம் கர்த்தர் கரம் நீட்டினபடியே இருக்கும். கிறிஸ்து மாத்திரம் இல்லைன்னா அவருடைய கிருபையும் இரக்கமும் இழுத்துக்கிட்டே இருக்கு. ஆனாலும் இன்னும் திரும்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் அது மாறிப்போம். அவர் வருவார். அவர் திரும்ப ராஜாவாய் வருவார். அவர் திரும்ப நியாயாதிபதியாய் வருவார். யாராலையும் ஒன்று செய்யும். கிருபையின் நாட்கள். ஆனா எல்லாவற்றுக்கும் பணம் கொடுக்கும். இதை நாம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளும். கர்த்தர் is a sovereign God. Man's response to it depends or decides, determines the blessing or the curse, punishment or the reward. எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அவர் sovereign God. நம்ம ரெஸ்பான்ஸ பொறுத்ததா ரிவார்ட் இருக்கா, நமக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. நமக்கு ஆசீர்வாதம் இருக்கா, நமக்கு சாபம் இருக்கும். எல்லாம் நம்ம கையில. இந்த சிந்தனையோடு இதை முடிக்கும். தொடர்ந்து அடுத்த இன்னும் சில வசனங்கள் இந்த அதிகாரத்துல அடுத்த அதிகாரம். சரி.
அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ நாங்க எல்லாருமா வந்திருக்கோம். சாந்தி சிஸ்டர் மாத்திரம்தான் இல்ல, அவங்களுக்கு ஒரு பத்திரமான பிரயாணத்தை நீர் கட்டளையிட்டிருப்பீர் என்று நம்புகிறோம். சந்தோஷமாய் தன் மகள் வீட்டுல இருந்து ஒருவேளை சித்தமானால் வருகிற நாட்கள்ல அவர்களும் எங்களோடு கூட கலந்து கொள்ள நீர் உதவி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதி. அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய மன விருப்பங்கள், அவர்களுடைய எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். நிலத்திற்காயுமே நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, சில காரியங்களுக்காய் நெடுநாளாய் காத்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் உங்களுடைய வேலையில திருப்தி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல கூட, இந்த மழையான சூழ்நிலையில கூட எப்படியோ நாங்க எந்த தடையும் இல்லாம இவ்வளவாய் ஆண்டவரே நாங்க இந்த ஸ்டடியை நடத்தவும், ஆண்டவரே இதுல நாங்க ஆசீர்வதிக்கப்படவும், நாங்க எல்லாரும் இணையவும் கொடுத்த பெரிய கவனித்தாங்க. நன்றியோடு துதிக்கிறோம். நாங்க எல்லாரும் உம்மால் படைக்கப்பட்டவங்க, உம்முடைய பிள்ளைங்க, அப்படி ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க. நாங்க செலவழிக்கிற இந்த கொஞ்ச நேரம் எங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டினதாகும். ஆண்டவரை இப்படி அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறதாகும். அந்த ஐக்கியத்தை நாங்கள் உணர்கிறவர்களா, அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஆண்டவரே, அந்த மாதிரி ஒரு ஃபேவரபிள் ரெஸ்பான்ஸ், ஒரு கிரேஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் எங்கள்கிட்ட இருக்க நீர் கிருபை தாரும். You are a sovereign God. You are an unchanging God. Unstoppable God. மாறாத தேவன், நிலையான தேவன். ஆனா நாங்க மாறுவோம். ஆனா எங்களுக்குள்ள இந்த நல்ல ஐக்கியத்தை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்து. உன்னோட வார்த்தையினாலே நாங்க இணைந்திருக்கிறோம். உங்களுடைய அன்பினாலே நாங்க இணைந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய சிலாக்கியம் சுவாமி. தகப்பனே, எங்களை எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கீங்க. ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை தாங்க. அடுத்த வாரம் சந்திக்கிற வரை எங்களோடு நீர் கூட இருந்து எங்களுடைய காரியங்களை எல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டு நீர் வழி நடத்த வேண்டுமாய் தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். 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 Thank you sister. Good night. நைட் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வீக் 21st நினைக்கிறேன். அன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. So that day it may not be possible to hold the study. 21st இல்லையா? 21st தான் NST. அதனால அடுத்த வாரம் நம்ம ஸ்டடி வைக்கிறதுக்கு முடியாது. ஏர்போர்ட் போகணும், சௌரத்துல சென்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ அதனால அன்னைக்கு முடியாது. அடுத்த வாரம் நம்ம வைத்துக்கணும். சரியா? ப்ளீஸ் கைண்ட்லி பேர் வித் மீ. நான் மறுபடியும் போடுறேன், குரூப்ல போடுவேன். இண்டிவிஜுவலா போட மாட்டேன், குரூப்ல மாத்திரம் போடுவேன். அதனால நான் இப்பவே சொல்றேன். சிஸ்டர் ஜான்சி, சிஸ்டர் விமலா, சிஸ்டர் வீடா, டாக்டர் பிரேமா, நீங்க எல்லாருமே இண்டிவிஜுவலா பாக்குறவங்க. அதனால உங்களுக்கு நான் சொல்றேன், நெக்ஸ்ட் வீக் we will have the study on 28th, God willing. Okay, So, thank you very much. God bless you. Good night.